இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பூஜைக்காக மாலை கட்டுவது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு செவந்தி, ரோஸு மற்றும் துளசி. This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping app now available at Google Play and App Store. Please download, purchase more product in same app. Thank you. பூஜைக்காக செவந்தி பூவை வச்சு, ரோஸை வச்சு, துளசி வச்சு எப்படி பூ கட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஒரு 10 செவந்தி பூவோட காம்பை கிள்ளி எடுத்துக்கிறோங்க. சரிங்களா? அதே மாதிரி ரோஸு 4 ரோஸோட காம்பை கிள்ளி எடுத்துருங்க. மித்த ரோஸுக்கெல்லாம் காம்பு இருக்கட்டும், மித்த செவந்தி பூக்களில் காம்பு இருக்கட்டும். நம்ம எந்த நூல் கட்டுறோமோ அந்த நூலோட எண்டில் செவந்தி பூவோட மொக்கு ஒரு முடிச்சு போட்டுக்குங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், செவந்தி பூ ரோஸோட காம்பு எடுத்துட்டேன், அதை நேராக கோர்க்கேன். சரிங்களா? இப்போ ரோஸ் பூ சின்னதாக இருக்குங்காட்டி 5 பூ காம்போடு வச்சு கோர்க்குறேன். சரிங்களா? ரவுண்டாக பார்த்துங்க. 2 3 4 5 பூ கோத்தாச்சு. இப்போ நல்லா அடர்த்தியாக இருக்காங்க. இப்போது காம்பை கிள்ளின ஒரு ரோஸ் எடுத்து நடுவில் கோத்துக்கிறேன். சரிங்களா? இந்த ஊசி சின்ன ஊசி எடுக்கக்கூடாது, நல்ல பெரிய ஊசி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ செவந்தி பூவும் அதே மாதிரி சென்டரில் கோத்துக்கிறேன். இப்போ செவந்தி பூ பெருசாக இருக்குங்காட்டி 4 பூ மட்டும் கோர்க்குறேன். சரிங்களா? சுற்றி அந்த ரோஸ் பூவோட செவந்தி பூ பெருசாக இருக்குது, அதனால் வச்சு காமிச்சேன். 4 பூ கோத்தா போதும். ரவுண்டு பாருங்கள், நல்லா அடர்த்தியாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ 5ஆவது பூ சென்டராக வச்சு கோத்தாச்சு. இப்போ ஃபுல் அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி ஃபுல் லென்த்துக்கும் கோத்துக்கிறோம். சரிங்களா? இது பைண்டிங் நூலும்பாங்க, அந்த நூல் வாங்கிங்க. அப்போ தான் கட்டுறக்கெல்லாம் கீழே பிஞ்சு உழுவாது, அந்து உழுவாது. சரிங்களா? நம்ம வீட்டுக்கு நிலவுக்கெல்லாம் போட்டோம்னா அதுக்கும் இதே ரூல்ஸ் தான். இதே மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், ஃபுல் அடர்த்தியில் அதே மாதிரி கோத்தாச்சு. இந்த பவுண்டிங் நூல் ஒரு 5-5 ரூபா வரும், அவ்வளோதான். சரிங்களா? இது மாதிரி நம்ம என்ன சைஸ்க்கு எடுக்கிறோமோ அந்த ஃபுல் லென்த்துக்கு அதே தான் ரூல்ஸ். சரிங்களா? ஒரு சென்டரில் செவந்தி பூ, சுற்றி 4 செவந்தி பூ, மறுபடி கடைசியாக சென்டரில் ஒரு செவந்தி பூ, மொத்தம் 5-6 பூவோட முடிஞ்சிடும். பாருங்கள், இதை கோத்துக்கிறோம். சரிங்களா? இது நல்லா இந்த எண்ட்லேயும் அதே மாதிரி ரோஸ் 5 ரோஸ் சுற்றி கட்டிக்கிறோம். சென்டரில் ஒரு ரோஸ், மேலே ஒரு ரோஸ், மொத்தம் 7 ரோஸ் வச்சு நல்லா அடர்த்தியாக கோத்துக்கிறோம். அவ்வளோதாங்க. இங்கே ஒரு முடிச்சு போட்டுக்கிறோம். முடிச்சு போட்டுக்கிட்டு இந்த பக்கம் காம்பெல்லாம் இருக்கும்போல செவந்தி ரோஸோட காம்பு எல்லா இதில் கட் பண்ணிக்கிறோம் சுற்றி. சரிங்களா? இதே மாதிரி 2 தாட்டி ஒரே லெவலில் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணுறோம். இதுக்கு என்ன பண்ணோம், அதே மாதிரி நூலை டபுள் நூலாக போட்டு கட்டிக்கிறோம், துளசி வச்சு. சரிங்களா? நாட்டு போட்டுக்கிறோம் கடைசியில். இது மாதிரி ஒரு 5 துளசி எடுத்து நல்லா கோத்துக்கிறோம். நாட்டு போட்டுக்கிட்டு 5 துளசி நல்லா கோத்து எடுத்துக்கிறோம். பாருங்கள், எண்டில் துளசி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே கோத்துக்க வேண்டிதான். நல்லா அடர்த்தியாக வர மாதிரி இருக்குது. பாருங்கள், நான் எவ்வளோ பெரிய ஊசி எடுத்துக்கணும் அதே மாதிரி ஊசி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அடர்த்தியாக கொடுக்கணும். இதே மாதிரி கொஞ்சத்துக்கு அதே தான். செவந்தி பூ சுற்றி 4 செவந்தி பூ, சென்டரில் ஒரு செவந்தி பூ, மேலே ஒரு செவந்தி பூ, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ ரோஸு அதே தான். சென்டரில் ஒரு ரோஸு, சைடில் 4-5 ரோஸு, மேலே ஒரு ரோஸு, அவ்வளோதான். சரிங்களா? சென்டர் ரோஸ், அவ்வளோதான். இந்த எண்ட்லேயும்
செவந்தி பூ கட்டியாச்சு. அடுத்தது இந்த எண்டுலேயும் துளசி கோத்துக்கிறோம் அதே மாதிரி. அவ்வளோதாங்க, குஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 ரோஸையும் நேராக வச்சு முடிச்சு போட்டுக்கிறோம். நல்லா அந்த நூல் தெரியாத அளவுக்கு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு கட் பண்ணிக்கிறோம் அந்த நூலை, மீதி நூலை. இந்த நூல்லையே நம்ம குஞ்சத்தை கட்டலாம். குஞ்சத்துலேயே நம்ம நூல் நிறைய விட்டுருக்கோம். அதனால் இப்போ 2 நூலாக பிரித்து எடுத்துக்கிட்டு சென்டராக அந்த நூல்லையே சேர்த்து குஞ்சத்தை கட்டிக்கிறோம். அவ்வளோதான் மக்களே, நல்ல அருமையான பூஜைக்குண்டான பூ மாலை ரெடி. சரிங்களா? நீங்களே கட்டி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இன்னும் 2 முடிச்சு போட்டுக்கிறோம். சரிங்களா? அவ்வளோதாங்க, பூ மாலை ரெடி. Thank you for watching.